கடல்லே இல்லையா. நம்ம லைஃப்ல நிறைய பேர் இருக்காங்க who are selfish or who lack empathy. இவங்க நம்ம ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சும் we continue to interact with these people or keep them in our lives. ஐயோ சார், முதல்ல குத்திருக்காங்க சார். ஏன்னா ஒண்ணு காதல் கண்ணை மறைச்சிருக்கும், இல்லாட்டா ஃப்ரெண்ட்ஷிப் கண்ணை மறைச்சிருக்கும். மொத்தத்துல நீங்க குருட்டுத்தனமா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. அந்த மாதிரி moments where they have hurt you and you have still stayed in the relationship என்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நான் போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு படிச்சு நம்ம சிரிப்போம். ஓகேவா கைஸ்? அங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். First குருட்டு மொமெண்ட் படிப்போம் guys. My ex forgot my birthday and when I told him he got annoyed and went to a shop and bought some random chocolate that he likes. He doesn't know what I like. Bombastic side. Then when I got angry and told him I don't want it, he just ate it without even sharing. எனக்கு இது படிச்சு எனக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. ஆனா இதை விட சர்ப்ரைசிங்கா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஆளுங்களை எங்க இருந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? toxicboyfriend.com ஆர்டர் செய்த ஒரே வாரத்தில் வீட்டுக்கே டெலிவரி செய்து விடுவோம். புரியல கைஸ், எனக்கு புரியல. Dated a Vadakan when I was 15. That broga cheated on me. Gave him second chance. 1 year கூட ஆகல, சடனா blood said he just dated me because his friends are all committed and we broke up. First of all வந்து வடக்கன்ஸை டேட் பண்ணாதீங்க. Just kidding. Just kidding. Second of all வந்து 21 வயசுக்கு மேல டேட் பண்ணுங்க. 15 வயசுல எல்லாம் உனக்கு என்ன டேட்டிங் வேண்டி கிடக்கு? 10th போர்டு எக்ஸாம் எழுதணுமா, மார்க் வாங்கணுமான்று. But on a serious note, please don't date before you're 21. மூளை வளர்ச்சி வந்து maximum potential வந்திருக்காது guys. You can be easily manipulated by anyone. So friends எல்லாம் வச்சுக்கோங்க, எல்லாரும் கூட interact பண்ணுங்க, go out, have fun, all that you do. ஆனா don't take anyone seriously. Don't get into any kind of serious relationships. 21 வயசுக்கு அப்புறம் நீ லவ் பண்ணி டேட் பண்ணி என்ன வேணா பண்ணிக்கோ. ஒரு பொண்ணு உனக்கு வெப்சைட் ஒன்று செஞ்சு டேட்க்கு கூப்பிட்டேன். வெப்சைட் பார்த்துட்டு சிரிச்சிட்டு கோஸ்ட் பண்ணிட்டா. 20 days after மினி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க சொன்னா, அப்புறம் திரும்பவும் கோஸ்ட் பண்ணிட்டா. திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல. இது பேர் தான் கைஸ் ஸ்கில் இஷ்யூ. நீ வெப்சைட் ரெடி பண்ணி டேட்டு கூப்பிட்டு அவ சிரிச்சப்பவே நீ அவளை பிளாக் பண்ணியிருக்கணும். அதை விட்டுக்கிட்டு மினி ப்ராஜெக்ட் வேற பண்ணி கொடுத்து, திஸ் இஸ் 100% யார் ஃபால்ட். நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை நம்மளால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம கையை மீறி நடக்குது, அது அப்படிலாம் சொல்லுவாங்களே கைஸ், அதெல்லாம் நம்பாதீங்க கைஸ். இந்த மாதிரி பண்றதுனாலதான் வாழ்க்கையில பிரச்சனையே வருது. We both liked each other. After a few months, he got into a relationship with our common best friend. He broke up with her and came back to me after 2 days of breaking up. He said that he liked me more than her and got into a relationship to forget me. Old. I still liked him even after that. ஏன் தப்பு தான் கைஸ், நான் இந்த ஸ்டோரியை போட்டேன் பத்தியா, ஏன் தப்பு தான் இது. வந்து திஸ் இஸ் கிவிங் திருச்சிற்றம்பலம் வைப்ஸ். ஐ நோ அந்த படத்துக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், பட் தட் இஸ் த வர்ஸ்ட் ஃபிலிம். இல்ல இவர் வந்து ஊர்ல எல்லாரும் டேட் பண்ணி முடிச்சிட்டு யாரும் வந்து செட் ஆகலன்னு வந்து ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா வந்துட்டு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஜோக்கர் மாதிரி தெரியுதா. டோன்ட் ஈவன் யூ ஆர் நாட் சம்படிஸ் ப்ரையாரிட்டி, தென் அவங்களோட செகண்ட் ஆப்ஷனோ இல்லை லாஸ்ட் ஆப்ஷனாவோ இருந்து எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா நீங்கள் கமிட்டே ஆயிட்டீங்கன்னு வைங்க அந்த பர்சன் கூட, தே ஆர் கோயிங் டு எண்ட் அப் ட்ரீட்டிங் யூ லைக் ஷிட் பிகாஸ் ஆப்வியஸ்லி யூ ஆர் தேர் லாஸ்ட் ஆப்ஷன். தே நாட் கோனா கிவ் a fuck about you. He once said, நான் உன் மியூசிக் டேஸ்ட்டும் மீம் டேஸ்ட்டும் தெரிஞ்சுக்கிறேன். Sounds like a green flag, right? Right? இருங்க guys, அப்ப நான் சொல்றேங்க. இல்ல அவன் அதுக்காக சொல்லல. He said he learned so that I won't talk to any other guys and he restricted me from wearing dress I like. What is this new kind of manipulation technique? I need to learn this. I am not toxic. நான் வந்து ரெட் ஃபிளாக்லாம் கிடையாது. மேனிப்புலேட்லாம் பண்ண மாட்டேங்க. இதுதான் கைஸ் தூண்டில போடுறது. தூண்டில போடுறான் பாத்தீங்களா, அவன் வந்துட்டு எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுதான் வந்து தூண்டில். பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. தூண்டில போட்டோன்னா நம்ம நம்பிடுவோம், ஓ இவன் தூண்டில் போடுறான், அப்ப அவனுக்கு நம்மள பிடிக்கும் போல இருக்கே. பட் அப்புறம் தான் தெரியுது அது தூண்டில் கிடையாதுங்க, தூக்கு கயிறு அப்படின்னு உனக்கு அப்புறம் தான் புரியும். ஒர்க்ல எக்ஸ்பெக்டட் ரெகக்னிஷன் இல்ல, ப்ராப்பர் ஹைக் தரல, பட் ஸ்டில் ஸ்டேட் இன் தி சேம் ஷிட்டி கம்பெனி பிகாஸ் விவேகானந்தா என்ன சொல்லியிருக்காரு, வேலை கிடைச்சா போய் பாருன்னு சொல்லி.
யூ ஆர் நாட் மெடோனா செபாஸ்டியன், ஓகேவா? அதனால ஜாபை குவிட் பண்ணிட்டு உனக்கு ப்ராஃபிட்டபிளான இன்னொரு ஜாபுக்கு போயிடு. The moment your company realizes that you are not profitable or they cannot currentify anything from you, they will be this fast to fire you from your position. So இத பத்திலாம் கவலையே படக்கூடாது guys. Don't get emotionally attached to your company. Get emotionally attached to money. மணி எல்லாம் கிடைக்காதம்மா, மணிக்கு நீ வேண்டாம். She told she went on a date with a guy who liked her for so long. She told me she didn't like him. She just went to the date just because her friends forced her to do. Now we broke up and she's with him. இது பேரு தான் guys நாமம். நாமத்தை போடுவது அப்படின்னா இதுதாங்க. She doesn't like him. Then why is she going on a date? தண்ணி கேன் போடுறதுக்கு போறாளா? No friend is going to compel you to go on a date if you don't like the guy, okay? Again skill issue only. இது ஒரு பொய்ன்னு தெரியாம நீ வந்துகிட்டு ஏமாந்துட்டு இருக்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. She had a BF which I knew since the start, but when I asked she would say hell no, he's my friend. But still I knew, but I convinced myself to stay because I loved her. Why are people so into other people who already have a partner or who are already in a relationship? அதெல்லாம் உமக்கு புரியாது. வாயை பொத்திட்டு எல்லாரும் படுங்க. அவங்களுக்கு ஆள் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வந்துட்டு எனக்கு அதுதான் வேணும். சிங்கிளா இருக்கிறவங்களை லவ் பண்ணாலே 1008 பிரச்சனை இருக்கு, இதுல ஆள் இருக்கிறவங்கள வேற லவ் பண்றீங்க. கொஞ்சம் மனசாட்சியோட பிஹேவ் பண்ணுங்கடா. It's not like I don't got any friends, but you know how it be. Always got to be the first one hitting them up type. நான் வந்து அசிங்கமா கேவலமா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல தான் இருந்தேன் முன்னாடி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. It was very exhausting for me emotionally. At the end of the day, I realized that I'm the only one who's putting an effort in the friendship. நான் எதுக்கு முக்கி இவ்வளோ எஃபர்ட் போடணும்? Nobody gives a shit. And then I slowly stopped being friends with that group. கொஞ்ச மாசம் நான் லோன்லியா தான் இருந்தேன் until I got new friends. மச்சான் இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். இறங்கி வாடா. இரு தண்ணி மட்டும் தள்ளி ஊத்திட்டு போறேன். மச்சான் தண்ணி மூடுறா. Friends that I currently have, they know how to put effort into the relationship. They know how to make every person feel important. They know how to respect each and every one in the group. So நான் என்னோட பழைய குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து வெளியே வரல அப்படின்னா எனக்கு இந்த புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கவே மாட்டான். So sometimes you have to be lonely. Sometimes you have to risk your friendship to get something better. இதோட வீடியோ முடிச்ச கலாங்களாய்ஸ். இதே மாதிரி நிறைய கன்ஃபெஷன்ஸ் வந்திருந்தது, பட் என்னால் ஒரு வீடியோவில் ஃபிட் பண்ண முடியல. மேபி சம் அதர் டைம் ஐ வில் மேக் another video. If you like the video, like and share the video. Comment your thoughts about this video and let us meet in the next video. Bye bye.